ஐயோ, முதல்ல நீங்க சும்மா இருக்கீங்களா? என்னடா சும்மா இருக்கிறது? சுண்டக்கா, இவளுக்கு என்ன இவ்வளவு பெரிய பேச்சு? நாங்க என்னமோ இவகிட்ட இருந்து அந்த நகையை பிடுங்கிறதுக்கு ஆர்வமா இருக்கோம்னு சொன்னா பாத்தியா? நீ என்ன இந்த வீட்டுக்கு வரப்பே இந்த நகையெல்லாம் கொண்டு வந்தியா? இன்னமும் உங்க அப்பா சம்பாரிச்சு கொடுத்தத கேக்குற மாதிரி பண்ற? அப்படின்னு என்னைக்குமே சொல்லல சித்தி. அது என் பாட்டி கொடுத்த நகை தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் பாட்டி அத என்ன நம்பி தானே கொடுத்தாங்க, உங்களை நம்பி கொடுக்கலையே. பாத்தீங்களா மாமா, இவ எவ்வளவு திமிரா பேசுறான்னு? இன்னமும் அம்மாக்கு நம்ம மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாத மாதிரியும் இவ ஒருத்தியதான் அவங்க நம்புற மாதிரியே பேசுறா பாருங்க. அவ சொல்றது உண்மைதான ஜோதி. அத்தை நம்மள நம்பலதான். அதுக்கு காரணம் நாமளா இருந்தோம். ஆனா இவ நல்லா நடிச்சே அவங்கள ஏமாத்தினால, அதான் இப்போ இந்த பேச்சு பேசுறா. அப்படி பேசாதீங்க அத்தை. நான் ஒண்ணு நடிச்சு யாரையும் ஏமாத்தல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நைஸா பேசி அவங்க மனச கலைச்சு அது மூலமா 300 பவுன் நகைய உனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேல்ல. அப்பப்பா, பரம்பரை திருடிக்கு கூட இப்படி இருக்காதுப்பா. அக்கா, யாரு? நான் திருடியா? நீங்க தான் அந்த நகையை எனக்கே தெரியாம என் ரூம்ல இருந்து திருடிட்டு போக பாத்தீங்க. அத நான் பாத்துட்டேன்னு தெரிஞ்சதும் அப்படியே சமாளிச்சு அதை என்கிட்ட தானே கொடுத்துட்டு போனீங்க. இது வரைக்கும் அத பத்தி நான் யார்கிட்டயாவது சொல்லிருப்பேனா? ஏன்னா நான் உங்க மேல அவ்வளோ மரியாதை வச்சிருக்கேன். ஆனா நீங்க என்ன போய் திருடின்னு சொல்றீங்களே. என்னக்கா பவி என்னென்னமோ சொல்றா? ஏய், அவ ஏதோ சும்மா உளறாடா. அன்னைக்கு இவ அந்த நகை எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே எடுத்து போட்டுட்டு இருந்தால. சின்ன பொண்ணா இருக்காளே, ஏதாவது மிஸ் ஆகிட போகுதுன்னு நாங்க பத்திரமா எடுத்து வச்சோம். அதுக்கு உடனே எங்க மேல திருட்டு பட்டம் கட்டுறா பாத்தியா இவ. நீ சொன்ன மாதிரி இருக்கட்டும்டி. எங்க வீட்டு நகைய நாங்க எடுத்து பார்க்க உரிமை இல்லையா? கடவுளே, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா நீங்க 2 பேரும்? நீ என்னடா எங்க வாயை அடைக்க பாக்குற? இத்துணூண்டு இருந்துகிட்டு இவ இந்த பேச்சு பேசுறா. அவள ஒரு வார்த்தை கூட சொல்றதுக்கு உனக்கு வாய் வரல. எங்களை திட்டுறதுக்கு மட்டும் வந்துட்ட. ஏய், ஒழுங்கு மரியாதையா போய் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துரு. இல்ல உன்னை உண்டு இல்லன்னு ஆக்கிடுவேன். சித்தப்பா, நான் இந்த நகைய உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா அத்தையும் சித்தியும் பேசுறத பாக்குறப்ப அத கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க வைக்கிறாங்க. அன்னைக்கு இப்படிதான் பாட்டி அந்த நகையை எனக்கு போடுறப்ப இவங்க கோவிலுக்கு வந்து கத்தி பிரச்சனை பண்ணாங்க. அதனால பாட்டி எவ்வளவு ஃபீல் பண்ணாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அத மனசுல வச்சுட்டு தான் இப்படி பேசுறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு சித்தப்பா. என்னடி உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க? ஐயோ, எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அக்கா, ஜோதி, நீங்க 2 பேரும் இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, விடுங்க. பவி, இங்க பாரு, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அத பத்தி பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. அவங்க 2 பேரும் அன்னைக்கு கோயில் போன அன்னைக்கு சண்டை போட்டது, உன் ரூம்ல வந்து நகையை செக் பண்ணது, இது எல்லாமே தப்பாவே இருந்துட்டு போகட்டும். ஆனா பிரச்சனை இப்ப அது இல்ல. இந்த நகையை வச்சுதான் நம்ம கம்பெனி நஷ்டத்துல இருந்து மீண்டு வர போகுதா, இல்ல ஒரே அடியா நம்ம கையை விட்டு போக போகுதான்னு தெரிய போகுது. அதனால இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிருங்க. இதை நான் உனக்கு மட்டும் சொல்லல, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நான் போய் குளிச்சுட்டு வரேன். நீ முதல்ல நகையை எடுத்து வை. இன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருவோன்ற நம்பிக்கையில மாமா கம்பெனிக்கு போய் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. புரியுதா? போமா, போய் நகையை எடுத்து வை. நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்.